வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் எதை வேண்டும்னாலும் வாங்கி கொள்ள முடியும், ஆனால் வெற்றியை வாங்க முடியாது. அதை பெற வேண்டுமென்றால் இன்று நம்ம பேச போவது உலகிலே சிறந்த விற்பனையாளர்களை எப்படி உருவாக்கலாம், த கிரேட்டஸ்ட் சேல்ஸ்மேன் இன் த வேர்ல்ட் என்ற புகழ்பெற்ற புத்தகத்தின் முழு கதையையும் அதில் உள்ள 10 வாழ்க்கை விதிகளையும் தான் தமிழில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு எளிதாக புரியும் வகையில் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஹைபித் என்ற ஏழை ஒட்டக காவலன் எப்படி உலகின் மிகப்பெரிய விற்பனையாளராக ஆனார் என்பதை சொல்லும் கதை தான் இது. ஆரம்பத்தில் அவர் ரொம்ப வறுமையில் இருந்திருக்காரு. அவருடைய ஆசான் பாத்ரோஸ் கையில் கிடைச்ச ஒரு பழைய சுருட்டை நம்ம ஹைமித்துக்கு கொடுத்துருக்காரு. அதில் 10 விதிகள் எழுதியிருந்ததாம். அந்த 10 விதிகளை ஹைமித் கடைபிடித்த போது அவருடைய வாழ்க்கையை முழுவதும் மாறியிருக்குது. அது என்ன அந்த 10 விதிகள், எப்படி அவர் பயன்படுத்தினாருங்கிறத இப்போ பார்க்கலாம். விதி 1 என்ன சொல்லுதுன்னா, புதிய வாழ்க்கையை சொல்லுது. அதாவது, நான் புதிய வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறேன். பழைய அனைத்தையும் விட்டுட்டு பழைய பழக்கங்கள் அனைத்தையும் விடு. ஒவ்வொரு நாளும் உன்னை புதிதாக உருவாக்கி கொள்ளு அப்படின்னு நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருந்திருக்காரு. காலையில் எழுந்ததும் அவருடைய ரொட்டீன்ஸ், உடற்பயிற்சி, சிறு சிறு வெற்றிகளை பெறுதல், இது ஒவ்வொரு நாளும் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். விதி 2, அன்பின் சக்தி. நான் அனைவரையும் அன்புடன் நேசிக்கிறேன். வாடிக்கையாளர்களை பணம் மாத்திரம் பார்க்கக்கூடாது, மனிதராக நேசிக்க வேண்டும். உதாரணமாக, சிரித்த முகம், நல்ல வார்த்தைகள், உண்மையான அக்கறையுடன் பேசுவது. விற்பனை அங்க தானாக நடக்கும். விதி 3, வெற்றிக்கு உறுதி. நான் வெற்றி அடையும் வரை தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்பேன். தோல்வி வந்தாலும் நிற்க மாட்டேன். அதாவது, ஹைமித் பல முறை தோல்வி அடைந்தான், ஆனால் அவன் அதை விட்டுவிடவில்லை. இறுதியில் வணிகத்தில் பெரும் வெற்றியாளராக வெற்றி அடைந்தார். விதி 4, தனித்தன்மை. நான் தனித்துவமாக உருவாக்கப்பட்டவன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதரும் வேறுபட்டவர்கள், ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசமானவர்கள். நான் தனித்துவமாக உருவாக்கப்பட்டவன் அப்படின்னு பேசணும். உங்களுடைய பேசும் பாணி, சேவை தரம், மனித நேயம் அனைத்துமே உங்களை வித்தியாசப்படுத்தணும். அந்த அளவுக்கு நீங்கள் தனித்துவமாக இருக்கணும். இதை நீங்கள் டெய்லி நான் தனித்துவமாக உருவாக்கப்பட்டவன்கிற எண்ணத்தை நம்ம மனசில் வச்சுக்கிறணும். விதி 5, இன்றைய நாள் பொக்கிஷம். இன்றைய நாள் முழுவதையும் நான் பயன்படுத்துவேன். நாளைக்குன்னு சொல்லி வைக்க மாட்டேன். ஒவ்வொரு விற்பனையும் இப்பொழுதே முடித்துவிடு. நாளை வாக்குறுதி தோல்வியை ஏற்படுத்தும். இன்னைக்கு அப்படின்னு நம்ம எல்லா வேலையுமே முடிச்சிடணும். விதி 6, சிரிப்பின் சக்தி. நான் சிரிப்பின் சக்தியை பயன்படுத்துகிறேன். சிரிப்புங்கிறது மனிதர்களுடைய இதயத்தை திறக்கக்கூடிய ஒரு சாவி. அதாவது, நம்ம நடைமுறைப்படுத்தணும். வாடிக்கையாளர்கள் எவ்வளவு கோபமாக இருந்தாலும் ஒரு சிரிப்பு மனதை அவங்கள பலப்படுத்த செய்யும். ஸோ வாடிக்கையாளர் எவ்வளவு நம்ம கிட்ட கோபம் இருந்தாலும், அவர் கோபமாக இருந்தாலும், இல்லை நம்மக்கிட்ட கோவப்பட்டாலும், நம்ம அப்படியே சைலண்டாக அமைதியாக அவரை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணாவே போதும். விதி 7, கனவுகள் ப்ளஸ் செயல்பாடுகள். கனவுகளை செயல்படுத்தணும். நான் என் கனவுகளை செயல்களில் மாற்றுகிறேன் அப்படின்னு நீங்கள் தினமும் சொல்லி அந்த செயல்களை நீங்கள் செயல்படுத்தணும். வெறும் கனவு போதாது, செயல்பாடு வேண்டும். உதாரணம், விற்பனை இலக்கு 100 என்றால் நீங்கள் தினசரி இலக்கு 10 அடைய வேண்டும். சிறிய இலக்குகளை சேர்த்தால்தான் பெரிய கனவுகளை அடைய முடியும். விதி 8, சுய கட்டுப்பாடு. நான் என் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறேன். அதாவது, கோபம், பேராசை, சோம்பல், இது எல்லாத்தையுமே நம்மளுக்கு நெகட்டிவ் தாட்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கட்டுப்படுத்தணும். அதாவது, ஹைமித் பல தடவைகள் சந்தையில் கோவப்பட்டு இருந்தார். ஆனால் அவருடைய சுய கட்டுப்பாடு, இந்த விதிகளை கற்ற பின் அவர் கோபத்தை கட்டுப்படுத்தி தன்னுடைய விற்பனையில் அவர் வெற்றி கண்டிருக்காரு.
செயலின் சக்தி. நான் உடனடியாக செயல்படுகிறேன். யோசித்து கொண்டே இருந்தால் வாழ்க்கை மாறாது. நடைமுறைப்படுத்தணும். நாளைக்கு போகலாம் என்று நினைத்தால் வாடிக்கையாளர்கள் போய்விடார்கள். இன்றே கால் செய். செயல்தான் வெற்றியின் வழி. விதி 10. நம்பிக்கையின் சக்தி. நான் பெரிய சக்தியில் நம்பிக்கை வைக்கிறேன். அதாவது கடவுள், இல்லைன்னா பிரபஞ்ச சக்தி, உள் உணர்வு. எதையாவது நம்பணும். அதுதான் உங்களுக்கு ஆற்றலை தரும். உதாரணமாக, நம்பிக்கை இல்லாத எந்த விற்பனையுமே முடியாது. நம்பிக்கை வையுங்கள். உங்கள் தயாரிப்பின் மீது நம்பிக்கை வையுங்கள், இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வையுங்கள், இல்லைன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வையுங்கள். நம்பிக்கைங்கிறது மிகப்பெரிய சக்தி. அது கடவுள், இல்லை பிரபஞ்சம், உள் உணர்வு, இல்லை நீங்கள். இதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நண்பர்களே, உலகின் சிறந்த விற்பனையாளராக உருவாக ஹைமித் பயன்படுத்திய 10 விதிகளை நம்மும் பயன்படுத்தலாம். ஒவ்வொரு நாளும் புதிதாய் தொடங்குங்க. அன்புடன் வாடிக்கையாளர்களை அணுகுங்க. கனவு காண்பதுடன் செயலில் இறங்குங்க. தோல்வி வந்தாலும் மீண்டு எழுங்க. நம்பிக்கை, சிரிப்பு, சுய கட்டுப்பாடு உன்னோடு இருந்தால் வெற்றி நிச்சயம். உன்னுடன் வெற்றி வந்து கொண்டே இருக்கும். ஹைமித்தோடைய வெற்றி தோல்வி கதைகளை பார்க்கலாம். ஒரு காலத்துல ஹைமித் என்ற இளைஞன் இருந்தானாம். அவன் ஒட்டகத்துக்கு காவல் வேலை செஞ்சுட்டு இருந்தான். அன்றாட வறுமையில வாழ்ந்து வந்தாராம் அந்த ஹைமித். அவனுடைய ஆசை என்ன தெரியுமா? நான் உலகிலே சிறந்த விற்பனையாளராக ஆகணும். அதுக்கு மக்கள் அனைவரும் அவனை பார்த்து சிரித்தார்களாம். இவனால என்ன ஆகும்? சாதாரண ஒட்டக காவலன் தான் இவன் இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சிரிச்சாங்களாம். ஒரு நாள் அவனுடைய ஆசான் பாத்ரோஸ் அவனிடம் ஒரு பழைய பெட்டியை கொடுத்தாராம். அதுல 10 பழைய சுருட்டுகள் இருந்தது. பாத்ரோஸ் சொன்னாராம், ஹைமித், இவை சாதாரண சுருட்டுகள் அல்ல. இதுல உள்ள 10 விதிகளை உன் வாழ்க்கையை பின்பற்று. நீ உலகின் சிறந்த விற்பனையாளராக மாறுவ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஹைமித் அதை எடுத்து பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காரு. ஹைமித் தினமும் அந்த 10 சுருட்டுகளையும் படிச்சிருக்காரு. முதல் சுருட்டில் எழுதப்பட்டு இருந்தது, நான் புதிய வாழ்க்கையை தொடங்குகிறேன். அவன் முடிவெடுத்தான், இனிமேல் பழைய வாழ்க்கை போதும். இனி நான் வெற்றிக்காக வாழப்போகிறேன். அவன் விற்பனைக்கு சென்ற முதல் நாள் தோல்வி ஏற்பட்டதாம். 2வது நாளும் மீண்டும் தோல்வி ஏற்பட்டதாம். 3வது நாள் சிறிய வெற்றிதான் அவருக்கு கிடைச்சிருக்குது. அவனுடைய மனம் உடையவில்லை. நான் வெற்றி அடையும் வரை நான் முயற்சி செய்கிறேன் என்று அந்த சுருட்டின் விதிப்படி அவனுக்கு அது வலிமையை கொடுத்ததாம். அதனால அந்த சுருட்டுகளை டெய்லி அவன் படிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குமா. தோல்வி அடைஞ்சாலும் நான் வெற்றி அடையும் வரை திரும்ப நான் அதை செய்வேன் அப்படின்னு அவருடைய மன தைரியம் இருந்ததாம். ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் அவனை கிண்டல் செய்தாராம். ஆனால் ஹைமித் சிரித்துக்கிட்டே பேசினாராம். அந்த சிரிப்பு தான் அந்த வாடிக்கையாளருடைய மனசை மாத்திருக்குது. அவன் உணர்ந்தானாம், சிரிப்பு தான் மனிதர்களின் இதயத்தை திறக்கும் சாவின்னு. நீங்களும் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். இப்படி தினமும் அந்த 10 விதிகளை நடைமுறைப்படுத்தினாராம் ஹைமித். அன்புடன் வாடிக்கையாளர்களை அணுகினானாம். தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினானாம். கனவுகளை செயலாக்கினானாம். எப்பவுமே உடனடியாக செயல்படுவாராம். சில வருடங்களில் அந்த ஏழை ஒட்டக காவலன் ஹைமித் உலகின் மிக பெரிய விற்பனையாளராக மாறினாராம். நண்பர்களே, ஹைமித் போல நீங்களும் வாழ்க்கையில் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களின் கனவு, சுய கட்டுப்பாடு, அன்பு, செயல் இருந்தால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். நினைவில் கொள்ளுங்கள், தோல்விங்கிறது தற்காலிகமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். வெற்றிங்கிறது நிரந்தரமானது. ஸோ தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. தோல்விகள் எத்தனை முறை வந்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றிங்கிறது உங்களுக்கு நிச்சயம். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருமே ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ண போகிறதுக்கான ஒரு தேடலில் நம்ம இருப்போம். எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படின்னு ஒரு தேடலில் தான் நம்ம தேடி இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் என்ன சொல்கிறேன்னா, சில மோட்டிவேஷன்ஸ் ஸ்டோரி, அதாவது எப்படி சக்ஸஸ் ஆகிறது,
தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது, எப்படியெல்லாம் சக்ஸஸ் ஆனாங்க, அவங்களுடைய ஒரு 4 ஸ்டோரி அதான் சொல்ல போகிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய மனசை நீங்கள் தேர்த்திக் கொள்ளுங்கள். அதாவது தாமஸ் எடிசன்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒருவர். அவர் 999 முறை அவர் தோல்வி அடைஞ்சிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுருக்குங்க. நம்மெல்லாம் 1 முறை 2 முறை 3 முறை தோல்வி அடைஞ்சாலே அதை நம்ம விட்டுருவோம், மனம் தளர்ந்துருவோம். ஆனால் தாமஸ் எடிசன் 999 முறை தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதாவது 1000வது முறை தான் அவருக்கு விளக்கு கண்டுபிடித்தாராம். மக்கள் அனைவரும் அவர்கிட்ட கேட்டாங்களாம், நீ தோல்வி அடைந்தாயே என்றார்களாம். அதுக்கு எடிசன் சிரித்தபடி சொன்னாராம், இல்லை, நான் தோல்வி அடையவில்லை, நான் விளக்கு எரியாததற்கான 999 வழிகளை கண்டுபிடித்தேன் என்றாராம். தோல்வியை பயப்படாமல் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு வெற்றியை அடைந்தவர் தான் தாமஸ் எடிசன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாருன்னா சிவா சுப்பிரமணியன். இவங்க இந்தியன் சேல்ஸ்மேன், ஒரு இந்திய கிராமத்து இளைஞன் தான். இவங்க ஒரு சின்ன சோப்பு விற்பனையை தொடங்கினார். வாடிக்கையாளர்களை பார்த்தவுடன் அவர் பெயரை நினைவில் வச்சு கொண்டாரு. அடுத்த முறை அவங்க கடைக்கு அவர் வரும் பொழுது, அண்ணே உங்கள் பையன் நல்லா இருக்காங்களா, அவங்க ஃபேமிலியில் எல்லோரும் எப்படி கேட்பாராம். அந்த அன்பு தான் வாடிக்கையாளர்களை அவருக்கு கவர்ந்து கொடுத்ததாம். அன்று அவர் பல கோடி மதிப்புள்ள எஃப்எம்சி டிஸ்ட்ரிபியூட்டட் கம்பெனி நடத்திக்கிட்டு வர்றாரு. பாடம் விற்பனை ப்ராடக்ட் மட்டும் இல்லைங்க, உறவுகளை மேம்படுத்துறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபேமஸாக உள்ள KFC ஃபவுண்டர் கர்னல் சாண்டர்ஸை பற்றி தான். அவருக்கு வயது 65 வயசில் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் 65 வயசு வரைக்கும் அவர் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சுட்டு இருந்திருக்காரு. அவர் 1009 முறை சிக்கன் ரெசிபியாக ஹோட்டலில் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. 1010வது முறை தான் அவருக்கு இந்த KFC அவருக்கு கிடச்சிருக்கு. அங்கே தான் KFC பிராண்டே பிறந்திருக்குது. பாடம் என்ன கற்றுக்கிறணும், வயசே தடையாகாது, முயற்சி தான் முக்கியம். ஓகேங்களா? அவருக்கெல்லாம் வயசு 65 வயசில் தான் அவர் சக்ஸஸே ஆயிருக்காரு. அடுத்து தாமஸ் வாட்சன். இவர் IBMோட ஃபவுண்டர். அவர் சொன்ன புகழ்பெற்ற வாக்கியம் என்னன்னா, வெற்றிக்கு சீக்கிரம் போக விரும்பினால் தோல்வியை சீக்கிரமாக நீ எதிர்கொள் அப்படின்னு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்காரு. அவர் விற்பனையாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டைம் நோ அப்படின்னு சொன்னால் உன்னை எஸ்ஸுக்கு அருகில் கொண்டு செல்கிறது என்று சொல்வாராம். பாடம் என்னன்னா, ஒவ்வொரு மறுப்பும் வெற்றிக்கு அருகே செல்லும் ஒரு படி அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, ஹைமெத், எடிசன், கர்னல் சாண்டர், வாட்சன் இவர்களின் வாழ்க்கை நம்மளுக்கு சொல்லக்கூடிய பாடம் என்னென்னா, விற்பனை என்பது பொருட்கள் விற்பனை மட்டும் இல்லை, அது நம்பிக்கை, உறவு, அன்பு, சிரிப்பு, தொடர்ச்சியான முயற்சி. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இந்த கதை உங்களுக்கு ஒரு தீபம் போல வழிகாட்டும். இந்த மோட்டிவேஷன்ஸ் இவர்களை நீங்கள் பின்பற்றுங்க. இவங்க எப்படி வயது தடையின்றி, பல தோல்விகள் வந்தாலும் வெற்றிங்கிற ஒரு நாள் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லி எதையும் பாதியில் விடாதீங்க. ஜெயிக்கும் வரை போராடுங்க. வெற்றி கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு வரும். ஸோ வெற்றி வர வரைக்கும் நான் போராடுவேன்னு சொல்லிட்டு நீங்கள் போராடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரும். நீங்கள் இவங்க சொன்ன விதி அனைத்தையுமே பயன்படுத்துங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலும் வெற்றி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அல்லது ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.